அனாதி. அப்போ சுவாமி படைத்தல்னா எதை படைக்கிறாரு? உயிருக்கு உடம்ப படைக்கிறாரு இல்லையா? தனு கரண புவன போகம் அது காலையிலே பார்த்துட்டோம். தனுன்னு ஒன்று வேணும், அதை கொடுத்தாச்சுன்னா தனுவில் வந்து உள்கரணம் வெளிக்கரணம் அந்த கரணம் வேணும். அப்புறம் அந்த தனு இருக்கிறதுக்கு ஒரு புவனம் வேணும். புவனத்தில் அது அத்தாயமாக போட்டால் அது பாட்டுக்கு இந்த பாட்டில் மாதிரி உட்காந்துருக்கும். அதுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், போகும். இது எல்லாமே சுவாமி பண்ணுறாருன்னு பார்த்துட்டோம். அப்போ இது படைத்தல். அப்போ காத்தல்னா அவரை பாருங்கள், இப்போ எல்லோரும் சாமி இருக்காரா, அவருக்கு கருணை இருக்கா, அவருக்கு இறக்கம் இருக்கா, எல்லோரும் கேட்காங்க. நீங்கள் சுவாமி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இருக்காரா? சத்தமே கேட்கல, எனக்கே கேட்கல. கைலாயத்துக்கெல்லாம் கேட்கணும். இருக்காரு இருக்காரு ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிளாஸில், சரியா? இல்லாட்டா வீட்டில் இருந்தால் இப்போ பொழுதா போக மாட்டேங்கு, எப்படிலாம் பொழுத போக்குவோம் நம்ம. அதுக்கு ஒரு கணக்கு வேற இருக்கு. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாறையில் எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பரிசல், அதுக்கும் கணக்கு எழுதுவார். அது எதுக்குன்னா லீவ் போடாமல் இருக்கு சொன்னோம். சரி, இப்போ இந்த அப்போ காத்தல்னா என்னது? அவர் தான் நோய் வந்தால் காப்பாற்ற மாட்டேக்காரு விட்டுருந்தாரு, கஷ்டம் வந்தால் காப்பாற்ற மாட்டேக்காரு விட்டுருந்தாரு, அனுபவிக்கணும். அப்போ காத்தல்னா என்னது? நமக்குன்னு ஒரு இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு இன்பம் அனுபவிக்கணும், இவ்வளோ துன்பம் அனுபவிக்கணும், இவ்வளோ நாள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பல லட்சம் பிறவியில் நம்ம செஞ்ச வினைகளோட பயனா இந்த பிறவியில் தாராரு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கொடுக்காரு. அப்போ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளை விட்டு வச்சுருக்காருல, அதுக்கு பேர் என்னது? காத்தல். சரிதானே? சிலது பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னு நினைப்போம், மீண்டும் வரும். அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும். அதனால் அப்போ அது என்னது? அது காத்தல். இந்த பிறவியில் என்னத்தெல்லாம் கொடுத்து கழிக்கணுமோ அப்போ வந்து துன்பங்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. நம்மளோட தீவினை கழியுது, தீவினை தான் துன்பம் தருது. அப்போ யார்கிட்டயாவது நான் என் கஷ்டத்தை என் சோக கதையன்னு சொல்லலாமா? நம்ம முன்னால் இதேதான் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அப்படி திரும்பினோடனே யாரு கண்டா என்னென்ன பண்ணிச்சோ அனுபவிச்சுட்டு, இதெல்லாம் தேவையா நமக்கு? யார்கிட்டையுமே சொல்லணும், சாமிகிட்டையுமே சொல்ல வேண்டாம். அவர் தானே இதை கொடுத்து அனுப்பி விட்டுருக்காரு. அதனால பரிகாரத்துக்காக கோயிலுக்கு என்ன செய்ய வேண்டாம், வழிபாடு ஒழுங்கா இருந்தால் தன்னால எல்லாம் நல்லா நடக்கும். முதல்ல நன்றி சொல்லுவோம், நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, ஞான நூல்களை சிந்திக்க வச்சிருக்காரு, இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்போ அது வரைக்கும் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு மனசுல நிக்க என்ன சொல்லணும், விட்டு வச்சிருக்காருல நம்மளை, அதுக்கு பேர் என்னது? காத்தல். எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பேர் போனாங்க. ஏன் இந்த தூத்துக்குடியில் போன வருஷம் வெள்ளத்தில் எத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க? தண்ணியா எவ்வளோ பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே மேட்டுக்கெல்லாம் தண்ணி வரணும், யாருமே எதிர்பார்க்கல. முதல்ல உமாமா சொல்றாங்க, நம்ம தூத்துக்குடிக்கு வெள்ளமே அதை கவலையே படாது, அவங்க பாட்டுக்கு உடச்சி விட்டுட்டாங்கல்ல. அடுத்து அழிச்சல்னா அப்புறம் என்னது? அவர் தான் காத்தல்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு. அப்போ அழித்தல்னா எதை அழிக்கிறாரு? நம்ம எதுல இருந்து வந்தோம்? எதுலேருந்து வந்தோம்? மாயையிலேருந்து வந்தோம். திருப்பி எதில் ஒடுங்குவோம்? அதுக்கு பேர் தான் அழித்தல். எதுலேருந்து வந்தோமோ அதிலே ஒடுக்கிடுறது, அதுக்கு பேர் என்னது? அழித்தல். அதுக்கப்புறம் மறைத்தல்னு ஒன்று இல்லையா? அந்த மறைத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அறிவு இச்சை செயல்களெல்லாம் வளர வச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட செயல்பட ஆரம்பித்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? உலகியலை சார்ந்து இருக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு 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 எதை சார ஆரம்பிச்சிருவோம்? திருவருளை சாருவோம் இல்லையா? அதை முழுக்க முழுக்க அவரே சார்ந்து நிற்கிற வரைக்கும் நமக்கு திருப்பி திருப்பி வத்தாமல் இன்ப துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காருல, பிறவியை கொடுத்து அதில் நம்ம செஞ்ச தீவினை நல்வினை பயனாகிய இன்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருல்ல, அதுதான் என்னது? அதுதான் என்னது? மறைத்தல். நல்ல ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை படைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சாமியை நினைப்போம். இல்லை சொல்கிறேன், ஒரு சாமி வந்து கும்பிடுதோம், ஒரு குறையும் நமக்கு இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எதிர்பார்ப்பு. அப்போ ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை வச்சுட்டாருன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆமாம், கண்டிப்பாக.
இன்னும் இன்னும் அப்பப்போ அப்படிதானே? கம்பேரிசன் பண்ணுவோம்ல, கண்டிப்பா கண்டிப்பா, ஒப்பீடு நடக்கும். அப்ப அது கரெக்டு தான். ஒரு குறை தானே. ஆமாம், அதே ஒரு குறை தான். சரி, அப்போ இந்த மறைப்பாற்றலுக்கு எது காரணமாக அமையுது நமக்கு? இந்த மறைப்பாற்றலுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அதுக்கு எது காரணம்? ஆணவம். ஆணவத்தினால தானே பிறவியால் தானே வினையால் தானே அது வருது, வினைப்பயன்லாம் வருது. சரி, அப்போ எது காரணம்? மறைப்பாற்றலுக்கு எது காரணம்? ஆணவப்பற்று. சரி, அடுத்தால இவ்வளவும் செஞ்சுட்டாரு. படைத்தாச்சு, காத்தாச்சு, அழிச்சாச்சு, மறைச்சாச்சு. கடைசி 5வது தொழில் என்ன தொழில்? அருளல். அருளல்னா அப்போ என்னது? ஆ, வீடு பேரா? 4மே அருளலா? வேற இன்னும் கொஞ்சம் எனக்கு அருளலை பற்றி ஒரு கிளாரிட்டி வேணுமே. ஞானம் பெறுவதா? வேற பக்குவம் முதிர்ந்த ஆன்மாக்களை தன்வசமாக்குறதுக்காக சுவாமி ஆட்கொள்றாருல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? அருளல். ஆட்கொள்ளுதாருல்ல. அப்படி யாராவது பாடியிருக்காங்களா திருமுறையில்? அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளிய யானாய், என்னை ஆண்டு ஏன்று கொண்டாய், பித்தனேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ, இத்தனையும் எம்பெறமோ ஐயா ஐய எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர். இந்த ஒரு பாட்டை நீங்கள் படிங்க, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் தானா வரும். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அன்பால் நம்மளை ஆட்கொண்டாச்சு. அருள் நோக்கால் தீர்த்த நீரை, உன்னோட நோக்கால் என்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு தெரியல, நம்ம சாமி முன்னால் நிற்கும் போது, சுவாமி நோக்கும்போது, நம்மளை நோக்கும்போது நம்ம சுத்தமாயிட்டே இருக்கும். அவருடைய நயன தீட்சை மாதிரி அது படப்பட நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? சுத்தமாயிட்டே இருக்கும். சரிதானே? 6ஆம் திருத்தாண்டகம், 6ஆம் திரும்ப. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பஞ்சபுராணத்துக்கு படிங்கப்பா. என்ன அருமையான பாட்டு. அடுத்த மாதம் கிளாஸில் இந்த பாட்டை சொல்லிடலாமா? இந்த பாட்டை கேட்டேன்னா யாரும் கட்டடிச்சிட மாட்டீங்களே? பாட்டை மனப்பாடம் பண்ணலேன்ட்டு பார்த்தாவது படிங்க. எனக்கு பரவாயில்ல, அற்புதமான பாட்டுமா. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். சரி, 6 அப்பர் சுவாமி தேவாரம் திருத்தாண்டகம்னு சொல்லுவோம்ல, அவர் தாண்டக வேந்தர், அவர் பாடின தாண்டக பாடல். சரி, அப்போ எத்தனாவது பாட்டு? 6:95. 6-95-8ன்னு போட்டுக்கோங்க. அந்த பதிகத்தில் 6ஆம் திருமுறையில் 95வது பதிகத்தில் 8வது பாட்டு. சரிதானே? 6-95-8ன்னு போட்டுக்கோங்க. வீட்டில் போய் இந்த அப்பர் சுவாமி தேவாரம் சரியா? நான் பாட்டுக்கு பழைய பாணியிலே வீட்டில் போய் புக்கில் பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். இவங்க சைவண்டாட்டில் பாருங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்டு. சரி, சரி. இப்போ 9வது பாட்டு. பஞ்சபூதங்களுக்கும் குணமும் தொழிலும் இருக்கான். சரியா? ஆமாம், மண் கடினமாய் தரிக்கும் இல்லையா? அந்த பிருத்திவி தத்துவங்கிறது கடினமாக இருந்து பிற பொருள் எல்லாம் என்ன செய்யுது? தாங்குது. அது ஸ்ட்ராங். அது தண்ணி மாதிரி இருந்தால் நம்மளை தாங்குமா? அதில் வீடு கட்ட முடியுமா? தண்ணி மேலே வீடு கட்ட முடியுமா? நம்ம தண்ணியில் வசிக்க முடியுமா? அப்போ மண் கடினமாக இருக்கிறதுனால தான் நம்ம அதில் வசிக்க முடியுது. அது பாருங்கள், அவர் பஞ்சபூதத்தையும் கொடுத்தாருன்னா அதுக்கு ஒன்றோடதுக்கு இதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சுவாமி மேலே அதீதமாக அன்பு வரும். எப்படிலாம் நமக்காக பார்த்து அவர் செஞ்சு வச்சுருக்காரு. சரி, அதுக்கடுத்தால் என்ன சொல்லியிருக்கு? வாரி குளிர்ந்தே பதமாக. வாரினா என்னது? நீர் இல்லையா? அது அப்பு தத்துவம்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது எப்படி இருக்குது? குளிர்ச்சியாக இருந்து தன்கிட்ட எது சேர்ந்தாலும் நினச்சி பதப்படுத்துது. முதல்ல தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா
தோசை மாவு, சோறு, இட்லி, தோசை, குழம்பு, காய், டிக்காஷன் எதுவுமே என்ன கிடையாது. இல்லை. நம்ம சுத்தமாக முடியுமா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன வேண்டி இருக்கு? அது வந்து பதப்படுத்துறதுனால கண்டிப்பாக என்ன வேணும்? நீர். அதோட குணம் வந்து அது. அதுக்கு அடுத்தால ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும். நெருப்பு என்ன செய்யுது? ஒன்றாக்குது, பஸ்பமாக்குது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எதை பஸ்பமாக்குது, ஒன்றாக்குதுன்ட்டு. அது யாருக்குமா? நெருப்பு என்ன செய்யுமா? எல்லாத்தையும் என்னதான் ஆக்கிறோம்? நீங்கள் சூடன் ஏற்றுறீங்க, பத்தி பொறுத்துறீங்க, தீபம் ஏற்றுறீங்க, சாம்பிராணி பத்தி ஏற்றுறீங்க, சரியா? இதெல்லாம் நான் பூஜைக்கு சொல்லிட்டு ஹோமம் பண்ணுறோம். அதில் போட்ட பொருளெல்லாம் என்னவாயிருது? பஸ்பமாக ஆயிடுது. கடைசியில் நம்ம உடம்பை கொண்டு வைக்காங்களே, நெருப்பில் என்ன ஆகுது? அவ்வளோதான். நெருப்போட வேலை எல்லாத்தையும் ஒன்றுவிக்குது. ஒன்று, அதாவது குணம் வந்து சுடுதல், தொழில் வந்து ஒன்றுபடுத்துதல், சரிதானே? நீர் வந்து பதப்படுத்துது, மண் வந்து தாங்குது, சரிதானே? காற்று வந்து என்ன செய்யுது? ஓவாமல் பறந்து சலித்து திரட்டும், இல்லையா? ஓய்வு ஒளிச்சலே கிடையாது காற்றுக்கு, இல்லையா? சுவாமியை மாதிரி தான். அது விரிந்து இயங்குறதோட பொருட்களிடம் என்ன செய்தான்? ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கு. காற்று நினச்சா குவிச்சு வச்சிருக்கும், காற்று நினச்சா அப்படி கடை வருத்திடும். ஆமாம். மண்பாட்டில் மணல் ஏறி இருந்தது. அதேதான் கொஞ்ச நேரத்தில் மண்ணு பார்த்து காற்று கூட மழை அனுப்பி கிடக்கிற மணப்பாடுங்கிறது எங்க? குதிரைக்கு சேணம் போட்ட மாதிரி நேராக கிளாஸ்க்கு வர வேண்டியது, நேராக வெளியே போயிட வேண்டியது. அதனால் எனக்கு கோயில்பட்டி இப்போ தான் நான் இப்படி வரதுனால தான் எனக்கு கொஞ்சம் கோயில்பட்டி தெரியுது. இந்த இடத்துக்குள்ளோடி உள்ளே வர கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்டின் ஏரியா தான். கடற்கரை பார்த்தா மண் அவ்வளோ அழகாக ஆகாது. மண் அப்படி காந்துட்டு அப்படியே நேரம் என்னமோ கோயில், சிவலிங்கம் கோயில், அதுக்கும் நம்ம திருச்செந்தூருக்கு கூட இருக்கும். சரி சரி. குலசேர பண்ணனா யாரு ஞாபகத்துக்கு வரணும்? சைவர்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யாரு? அன்னைக்கு அங்கே எல்லாம் முற்றோதெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? சரி, இப்போ நம்ம எந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கோம்? 9வது முடிச்சாச்சா? ஆகாயம் வந்து எல்லா பொருட்களையும் கலந்து நிற்கும், சரிதானே? இப்போ உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனக்கு கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கும் வெள்ளவே. என்னதுலாம்? ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், சரிதானே? ஆசை தரும் ஐம்புலனே ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து அண்ட சராசரம் முழுக்க ஸ்தூலமாக பஞ்சபூதங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் உனக்கு விளக்கி சொல்லியாச்சு பூதங்களை பற்றி. இப்போது முதற் காரணமாக எது இருக்குது? வெளியே தெரியாமல் நுட்பமாக சூட்சமமாக என்ன நிறைஞ்சிருக்கு? பஞ்சபூதங்களில் தன்மாத்திரைகள். அதான் நான் உனக்கு சொல்கிறேன். ஓசை அப்படின்னா சப்தம், ஸ்பரிசம்னா ஊரு, உருவம்னா ஒளி சொல்லலாம், ரூபம். அப்புறம் சுவை அப்படிங்கிறது ரசம், சுவை, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். நாற்றம் அப்படிங்கிறது மனம்னு சொல்லிக்கிடலாம், கந்தம். ஆமாம். இந்த 5க்கு என்ன பேர்? தன்மாத்திரைகள், சூக்கும ஐம்பூதங்கள், சரியா? பஞ்சபூதங்கள் எதுலேருந்து தோன்றுதுன்னு பார்த்தோம்? தன்மாத்திரைகள்லேருந்து. அதனால் இதுக்கு காரணபூதங்கள்னு பேர். இதுக்கு என்ன பேர்? காரணபூதங்கள். காரணத்துலேருந்து தான் என்ன வரும்? காரியம் வரும், சரிதானே? இப்போ இந்த 6க்கும் இந்த 5க்கும் ஒவ்வொன்று இது இருக்குது. இப்போ ஓசைங்கிற தன்மாத்திரையோட காரியம் வந்து ஆகாயம் இல்லை, ஆமாம், ஆகாயம் வந்து ஓசைங்கிற தன்மாத்திரையோட காரியம். வாயு வந்து எது? ஊரு. மேலே ஸ்பரிசம் தெரியும் இல்லையா? காற்றடிச்சா ஊரு. அதுக்கடுத்தால தேயு அப்படின்னா என்னது? ஒளி. ஒளி எதுலேருந்து வருது? ஆமாம், ஒளி தன்மாத்திரையோட காரியமாக இருக்குது. அப்புங்கிறது என்னது? நீரோட அந்த சுவைங்கிற தன்மாத்திரையோட காரியம். அப்புறம் பிருத்திவிங்கிறது
நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரையோட காரியமா. அதுக்கு வந்து நீங்கள் திருக்குறள் 27 ஞாபகம் வச்சுக்கலாம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தறிவான் கண்ணே உலகு. சரியா? 27வது குறள். அப்போ பிருத்திவியில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படிங்கிற 5 குணங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறத எப்படி ஒத்துக்கிறது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த 5 இருக்கா இல்லையா? பாருங்கள், சுவை இருக்கா சாப்பாட்டில்? இருக்குது. அப்புறம் ஒளி இருக்கா? அப்புறம் ஒளினா என்னது? சூடு. அதுக்கப்புறம் ஊறு, சாப்பாடை தொட்டு உணர முடியுதா? இட்லி இப்படி இருக்கும், தோசை இப்படி இருக்கும், சப்பாத்தி இப்படி இருக்கும், சோறு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது அதாவது என்னது? ஓசை. ஓசை அது சாப்பிடும்போது வருதா? ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சிலவங்க சாப்பிட்டா பக்கத்தில் வேறு ஆட்களை என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆமாம். அப்புறம் நாற்றங்கிறது சமைக்கும் போது அந்த மனம் வந்துடுமா? உள்ள நுழையிலே இன்னைக்கு இதுதான் சமையல் சொல்லிடலாம்ல. ஆமாம். அப்பூவில் வந்து எத்தனை குணம் இருக்குது? நீரில் 4 குணம். சுவை ஒளி ஊறு ஓசை இருக்குது. எது கிடையாது? நாற்றம் கிடையாது. அடுத்தால தேயு இல்லையா? நெருப்பு. அதில் எத்தனை குணம்? ஒளி இருக்கா? ஊறு தொட்டா சுடுமா? ஆமாம். அடுத்தால ஓசை, தக்க தக்கன்னு எரியும் போது சத்தம் வருமா? ஆமாம். அப்புறம் என்னம்மா? ஆமாம். வாயுவில் வந்து ஊறு ஓசைங்கிற 2 மட்டும். இந்த காற்று அடிக்கும்போது நம்ம உணருதோம் அந்த உசுன்னு காற்று வர சத்தம். அப்புறம் ஆகாயத்தில் ஓசை மட்டும்தான். சரியா? ஆமாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல. அப்போ இந்த பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அந்த பாட்டை திருவாசகத்தில் உள்ளது இதுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ அறிவு பொறிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானேந்திரியங்கள் இல்லையா? அது எத்தனைன்னு பார்த்தோம்? 5. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்கேட்கள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்த ஆதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று தாலுன்னா என்னது? நாக்கு. தாலாட்டுன்னு பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாம். பிள்ளையில பாடுறதுக்கு தாலாட்டுன்னு பேர். சரி. அப்போ ஞானேந்திரியங்கள்னால் என்னதுன்னா அறிபொறிகள் இல்லையா? ஊனமிகு பூதம் உற்ற இடமா அப்படின்னு வருது இல்லையா? தாமச குணமுடைய தன்மாத்திரைகளை பொருந்திய இடமா வச்சு ஈனமாம் அப்படின்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உலக அனுபவமாகிய சத்தம் ஆதியை அப்படின்னா ஓசை முதலிய மற்றது உங்களுக்கு புரியும்ல? ஊறு ஒளி சுவை நாற்றம் இல்லையா? அது 5 விடயங்கள்னு சொல்லலாம், புலன்கள்னு சொல்லலாம். சரியா? அதை அறிந்து வரும் அது நிற்பதற்குரிய இடங்கள் தான் என்னதெல்லாம்? காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. சரிதானே? இந்த விடயம் அப்படின்னாலும் புலன்னாலும் ஒன்றுன்னு அது அனுபவம். விடையிப்பது அல்லது புலப்படுவது பட்டறிவு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க உரையில். சரியா? சரி. இப்போ இந்த செவி தோல் கண்ணெல்லாம் எப்படி அறியுதுன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமலாம் நாங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு யார் அதை சொல்ல போகிறா? திருவதிகை. வானிடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை ஈனமிகும் தோல் காலிடமாக ஊன பரிசந்தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. காதுங்கிற அறிகருவி வந்து ஓசைங்கிற புலனை இடமாக கொண்டு சரியா இந்த உறுப்பின் வாயிலாக அந்த சப்தமாகிய அனுபவத்தை ஒலியதனை மண்ணும்னா என்னது? அதை அறியுது. இப்போ காலிங் பெல் அடித்தா நம்ம வாசல் போய் பார்க்கோம்ல, அப்போ எதுக்கு கேட்கு? அடுத்தால ஈனமிகு தோல் இடமா இல்லையா? இழிவு மிகுந்த தோல் என்னங்கிற இந்த அறிகருவி வந்து அது உற்று அறியக்கூடிய புலனை இடமாக கொண்டு இந்த இதுக்கு
ஸ்பரிசம் சொல்கிறோம்ல, அதான் ஊன பரிசம் தன்னை, அதான் மெய் உணர்வாகிய விஷயத்தை அறிந்து வரும். பார்வை அது வந்து எதுக்குள்ள வேலை? கண்ணுங்கிற அறிகருவி இல்லையா? அது வந்து ஒளியாகிய புலனை இடமாக கொண்டு இந்த கண்ணுங்கிற உறுப்பின் வாயிலாக நம்ம பார்க்குறதெல்லாம் என்னதுன்னு, இப்போ இது என்னதுன்னு கேட்டால் சொல்கிறோன்னா எதை வச்சு? இப்போ கண்ணை முன்னா சொல்ல முடியுமா? இப்போ கண்ணை இப்போ இதை பார்த்துட்டீங்க, அதனால் இப்போ நீங்கள் கண்ணை முன்னாங்க என்னதுன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம். உங்கள் கண்ணை கெட்டினப்புறம் இங்கே ஒரு பொருளை வச்சுட்டு இது என்னதுன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ கண்ணுங்கிற ஒன்று இருந்தால் தான் அதை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? உருவங்களையெல்லாம். ஏன் சுவாமியை உருவத்திருமே இன்னைக்கு காலையில் போய் பார்த்துட்டு வரோம் இல்லையா? சமயக்குறவர் 4 பேர் இருக்காங்க, சொக்கநாதர் இருக்கா, மீனாட்சி இருக்கிறா இல்லையா, சண்டேச நாயனார் இருக்கார், எல்லாரையும் பார்த்தோம்ல. அப்போ எதை வச்சு பார்த்தோம்? கண்ணு தான். எது பார்த்தோம்? 12 பார்த்தோம். பார்த்தாச்சுல்ல? 12 முடிச்சிட்டோம். இப்போ 13. இப்போ என்ன பாக்கி இருக்குது? நாக்கும் மூக்கும். நன்றாக நீர் இடமா நா ரதம்தான் அறியும், ஒன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்றறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம். இதனை வென்றார் சென்றார். எங்கே போயிடலாம்? இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. சரி, நாக்குங்கிற அறிகருவி சுவைங்கிற புலனை இடமாக கொண்டு நாக்குங்கிற உறுப்பின் வாயிலாக என்ன செய்யுது? சுவை, ரதம்னா சுவை, அதை அறியுது இல்லையா? நல்ல செம்மையாகவே அறிகிறது. மூக்குங்கிறது எது? மனத்தை. இங்கே மனம் வருது, இங்கே நாற்றம் வருது, துர்நாற்றம் வருதுன்னு எது கண்டுபிடிக்கி? அவ்வளோதான். அதான் மூக்கோட வேலை, அதை அறியுது அப்படின்னு நான் சொல்லலை. சிவாகமம், இறை ஆகமங்கிறது என்னது? சிவாகமம் தான். இறைங்கிறது சிவம், ஆகமங்கிறது அவர் சொன்ன ஆகமங்கள். இந்த ஆகம லிங்கம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வேதலிங்கம் உண்டு. வேதலிங்கம் எங்கே இருக்கு? 4 வேதத்தோட பேரில் லிங்கம் உண்டு, பஞ்சபூதத்தோட பேரில் லிங்கம் உண்டு, 28 ஆகமங்களுக்கும் 28 லிங்கம் இருக்குது, 27 நட்சத்திரத்துக்கு லிங்கம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நெட்டில் சர்ச் பண்ணி. சரியா? திருவிடை மருது. சரி, ஆகமத்தில் சுவாமி சொல்லியிருக்காரு. இதில் இந்த ஞானேந்திரியங்கள் 5ஐயும் வென்றவர்கள் இல்லையா? அதை வென்றவர்கள்னா எப்போ பாரு அது எதில் தான் இருக்குது? உலக அனுபவத்தில் தான் இருக்குது, உலக போகத்திலே தான் இருக்குது. இப்படி தானே? இந்த 5 எதுக்காக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எதில் மிகுதியாக இருக்குது? ஆமாம். இப்போ நம்ம வகுப்பில் இருக்க நேரம் தான் அதை விட்டுட்டு கொஞ்சம் இருக்கும் என்ன? அதுலேயும் லஞ்ச் ஹவரில் கொஞ்சம் நேரம் நம்ம எங்கேயாவது வெளியிருக்கிறோம். சாப்பிட்டோமா பழிச்சுன்னு வந்தோமா இல்லாமல் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நம்ம கவனம் போகிற என்ன செஞ்சிருது? செதறத்தான் செய்யுது. சரி, இது வந்து ஞான பூஜை. இது என்னது? ஞான நூர்தனை ஓதுதல் ஓதுவித்தல் இல்லையா? அதுக்கப்புறம் என்னது? நற்பொருளை தான் கேட்டல் கேட்பித்தல், நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். இது எல்லாத்தின் மூலமாக நம்ம சிந்திக்கிறோம்ல. இவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் ஞான பூஜை. இது ஒரு பூஜை தான் நமக்கு, ஞான பூஜை. சரி, அதில் திருவருளை துணையாக கொண்டவர்களால் மட்டும்தான் இந்த உலகியலில் போகக்கூடிய அந்த இதை மடைமாற்றம் செஞ்சு நமக்கு திருப்ப முடியும். அதுக்கு யாரோட துணை வேணும்? திருவருள் துணை இல்லைன்னா நம்மளால் அது சாத்தியம் கிடையாது. அப்படி உலகியலை வென்றாச்சுன்னா எந்த தடையும் இல்லாமல் இந்த பிறவிலேயே என்ன கிடைச்சிரும்? முக்தி. இந்த பிறவிலேயே முக்தி கிடைக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சில திருமுறையில் எங்கேயாவது வருதாம்மா இந்த பிறவியிலே முக்தி அப்படின்ட்டு? நான் அப்போதான் ஒரு பாட்டு சொன்னேன் அவங்க எல்லாருக்கும். அப்பர் சுவாமி தேவாரம். தன்னை சரணென்று தாள் அடங்கேன் அடியடைய என்னை புகழூர் பெம்மான் செய்வன கேண்மீன்களோ என்னை பிறப்பறுத்து என் வினையை கட்டறுத்து. பிறப்பும் போயிட்டு வினையும் போயிட்டு. வினை இருந்தால் தான் பிறப்பு, வினையை அறுத்துட்டதுனால பிறப்பும் கிடையாது.
7 நரகத்து செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எங்கே போகணும்? நரகம் எப்படி இருக்கும்? கொடுமையா இருக்கும். சூப்பராக இருக்கும்ல. கொடுமையா அதனால் நான் ஒரு படம் கூட அந்நியன்னு எடுத்தானே இல்லையா? அதில் என்னெல்லாமோ என்னது கும்பி பாகம் அதெல்லாம் சொன்னான்ல. ஆமாம், 7 நரகத்து கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருக்குமே. சரியா? சுவாமியை சார்ந்தா சிவலோகம், சாரலைன்னா பூலோகம், புவலோகம், சிவலோகம், அந்த 7 லோகம். அது போக என்னது நரகலோகம். எல்லாத்துக்கும் போக வேண்டியதுதான். வேண்டாம் எதுக்கு? என்னம்மா? பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தியே சேர்வதற்கு அவ்வளோதான். இத்தகா ஞான சத்குருநாதா. நல்ல பாட்டு தான். சரி, அப்போ உங்களுக்கு பேரின்பம் வேணும், ஆனந்தம் வேணும், வீடு வேறு வேணும், முக்தி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? திருவருளை சார்ந்து வாழ பழகணும். டோட்டல் சரண்டர். அதான் தன்னை சரண் என்று தாளடைந்தேன். சரண்னா என்னது? சரண்டராக. அதுக்கு தான் உன் அடைக்கலம் கண்டாய், உன் அடைக்கலம் கண்டாய். அடைக்கல 10 பாடி கொடுத்துட்டார்ல. ஆமாம், வேற யாராவது அடைக்கலத்தை பற்றி பேசியிருக்காங்களா? படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். வினையை அறுக்கிறதுக்கு ஆயுதமாக என் நாக்கில் என்ன வச்சுருக்கேன்? 5 எழுத்து. இடைக்கலம் அல்லே எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிக்கிறேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு அடிமை. துடைக்கினும் போகேன். சில பொருள் தூத்தா போகும், சில பொருள் மாப்பு போட்டால் போகும். நான் என்ன போட்டாலும் உனக்கு முன்னாலேருந்து போக மாட்டேன். சரியா? துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிகொள் தில்லை சிற்றம்பலத்து அரண். இந்த பாட்டெலாம் படிங்க. படைக்கலமாக திருநாவுக்கரசு சுவாமி தேவரை 4 வரி தான். திருத்தாண்டகமாவது வரி கூட இருக்கும். இதெல்லாம் குட்டியாக 4 வரி தான். படைக்கலமாக இதெல்லாம் நீங்கள் பஞ்சபுராணத்துக்கு பாடுங்க. சரியா? ஆமாம், சைவன் டாட் ஆர்க்கில் நான் பதிகம் விளக்கம் சொல்கிறோம்லாம். யாரெல்லாம் கேட்குறீங்க? 8 பதிவு கேட்டேன். சரி, நான் சேவ் பண்ணியே வச்சுட்டு வரேம்மா. சரி. இல்லை, அதாவது 8 பதிவு எப்படி கேட்டேன்னா, நான் ஏற்கனவே எழுதி ஒரு நோட்டு வச்சுருக்கேன். அந்த நோட்டில் உங்க இதை வச்சு நோட்ஸ் எடுத்து படித்தேன். சரி, அதனால அவ்வளோதான் படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே இன்னொருத்தரில் வேலை நேரம் இல்லை. சரி, வேறு கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இப்போ 1ஆம் திருமுறை முடிச்சாச்சு. இப்போ 2ஆம் திருமுறை வந்தாச்சு. வாரத்தில் 4 நாள் கேட்கலாம். செவ்வாய், புதன், சனி, ஞாயிறு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போனாலும் உள்ளே போய் நெட்டில் இருந்து என்ன செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்தும் பார்த்துக்கிறது. அந்த கொரோனா டைத்தில் உள்ளதை எடுத்தீங்கன்னா அப்போ வந்து வரிசையாக சொல்லியிருக்க மாட்டேன். திருமுறைகளில் சித்தாந்த கருத்துன்னு சொல்லியிருப்பேன். ஞானசம்பந்த பெருமான் தேவாரம், நாவுக்கரசு பெருமான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு போடணும். ஆமாம், சொல்லிய பாட்டின் போட்டு போட்டிங்கன்னா அம்மாவோட வரும். அதில் ஒரு சைடில் ஒரு ஐக்கான் இருக்கு. அது படிக்க 1லேருந்து 72 எவ்வளோ அம்மா கிட்ட முடிச்சிட்டாங்க. அத்தனை பாட்டு வரும். அதை நம்ம 1ஆவதுலேருந்து ஆரம்பிச்சுன்னா அப்படி அடுத்த உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றா போட்டு நீங்கள் வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதியத்துக்கு விளக்கம் கிடைச்சிடும். சரி, ஒரு ஆசை தான். நம்ம சொல்கிறோமே, இத்தனை பேர் கேட்காங்க, பயன் பெறுதாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, இப்போ என்னம்மா பார்த்தோம்? அப்போ நமக்கு வீடு வேணும்னா என்ன செய்யணும்? திருவருளை சார வேண்டும். திருவருளை துணையாக கொண்டால் 4. சரி சரி, அப்போ இனிமேல் மீதியை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? சரிதானே? அவங்க வந்து 36 தத்துவங்கள்னு சொன்னாங்க. 36ல் இப்போ நம்ம 24 பார்த்துருக்கோம். நான் வித்யா தத்துவம் 7 பார்க்கணும், சிவ தத்துவம் 5 பார்க்கணும். என்னம்மா? ஜூன் வரைக்கா? அப்படியா? சரி. படைக்கலம் மாவட்டத்துக்கு அந்த பாட்டு வந்து திருநாவுக்கரசு 4ஆவது திருமுறையில 81வது பதிகத்துல 8வது பாட்டு. 4, 81, 8. அதுதான் அந்த குளித்த பூர்வம் அந்த பாட்டு வருதோ அதே. என்னம்மா? 4, 8, 21. அவர் ஏதோ சொல்றாரு கேட்க. பாட்டோட முதல் வரி சொல்றாரு. கர்ணட்ட கண்டனே அட்ட தலைவனே கற்பகத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பதிவு. கருணட்ட கண்டனே. 4ஆம் திருமுறை
81வது பதிகம் சரிம்மா 8வது பாட்டு. நான் வந்து இன்னைக்கு அகத்தியர் தேவார திரட்டு அன்னைக்கு நிறைய பேருக்கு உரையோட கிடைக்கல போயிட்டீங்க இல்லையா, அதுவும் கொண்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரியா? ஏம்மா இது யார் ஃபோன்? இது அம்மாட்ட காமின முக்கியலாம் இருக்கீங்க. என்கிட்ட இருந்து உண்மை விளக்கம் வாங்கினவங்க எல்லாம் போட்டுருவாங்க. இதானே அவங்களுக்கு உண்மை விளக்கம் வாங்கினீங்க? எத்தனை கொடுத்தீங்க ஞாபகம்? வேற